வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அதுதான் நம்முடைய கொள்கை. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. அன்புடன் டார்லிங். கபலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பை 4 get 4 ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மத்திய அரசாங்கம் மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடக்கின்றதா? 60% ஜிஎஸ்டி எவ்வளவு ஜிஎஸ்டி நாங்க கலெக்ட் பண்றோமோ அதுல 50% ஸ்டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. அது இல்லாம நாங்க எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு கொடுக்குறோம். 40% தான் நாங்க வச்சுக்கிறோம். தமிழ்நாடு பணக்கார மாநிலம், அதனால இங்கிருந்து கொஞ்சம் எடுத்து பீகார் கொடுக்குறாங்கன்னா அப்ப மகாராஷ்டிராவும் பணக்கார மாநிலம் தானே, அங்கிருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? குஜராத்தும் பணக்கார மாநிலம் தானே, அங்கிருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல மட்டும் அதிகமா எடுத்து ஆளுங்கட்சிக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கின்ற மாநிலங்களோ தொடர்ச்சியா எதிர்க்கிறாங்க பாஜக அப்படிங்கறதாலே இந்த போக்கு கையாளப்படுது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு முறை இல்லைன்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த கடுமையான மோதல் போக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தெலுங்கானாலயும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவங்க ஒதுக்கி தான் இருந்திருக்கிறாங்க. ஏதோ சில காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற கட்சியோட கூட்டணியில இருந்தப்போ ஓரளவு கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. அது எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. எல்லா மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு வர விஷயத்துல அவங்க ஈடுபடணும். சமீபத்துல வரி பகிர்வு அதை பத்தின விஷயங்கள், அதாவது பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா? அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் இல்லை. குறிப்பா பீகார், அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க, தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை வச்சிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான விமர்சனம் எதிர் தரப்புல இருந்து எப்படி வந்துச்சுனாக்கா, இது ஒரு அபத்தமானது, நீங்க கொடுக்குற வரியை அதுக்கு ஏத்த அளவுக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துதா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? பியூஷ் கோயலோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு இந்தியா அப்படிங்கிறது இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லைங்களா? ஸோ பல மாநிலங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த யூனியன். ஒரு தடவை ஒரு சில எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நாங்க ஜிஎஸ்டி நாங்க ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோன்னா அதுல 28 பைசா தான் எங்களுக்கு வருது, அல்லது 29 காசு தான் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஜிஎஸ்டி எவ்வளவு ஜிஎஸ்டி நாங்க கலெக்ட் பண்றோமோ அதுல 50% ஸ்டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போயிடுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அது இல்லாம நாங்க எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு கொடுக்குறோம், 40% தான் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வந்தது. எங்க வீட்டுல நிறைய பேர், ஒரு 11 குழந்தைகள். ஒரு நாள் நாச்சு 10 பேர் இருக்கிறோம். வீட்டுல பிஸ்கெட் இருந்தது. ஒரு மொத்தம் 30 பிஸ்கெட் இருந்தது. 30 பிஸ்கெட் இருக்க 10 குழந்தைங்களுக்கு ஆளுக்கு 3 பிஸ்கெட் கொடுத்துட்டாங்க. அந்த 11வது குழந்தை வெளியே போயிருந்தது, வரல. திடீர்னு அந்த 11வது குழந்தை வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு அம்மா சொல்றாங்க, அட்டே எல்லா பிஸ்கெட்டும் காலி ஆயிடுச்சுன்னா நான் வேணா கடைக்கு போய் வேற பிஸ்கெட் வாங்கிக்கணும் வரவா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கவுன்சில், எதுக்காகம்மா எனக்காக போய் கஷ்டப்பட போற? அவ கஷ்டம்லாம் பட வேணாம், எல்லாருக்கிட்டே ஒரு பிஸ்கெட் வாங்கி எனக்கு கொடுத்துட்டு போதும் அப்படின்னுச்சான். அதாவது என்னன்னா, 10 பேருக்கு ஆளுக்கு 3 பிஸ்கெட்னா 30 பிஸ்கெட்டு. எல்லார்கிட்ட ஒரு பிஸ்கெட் வாங்கினா என்ன ஆகும்? மற்ற எல்லா குழந்தைங்களுக்கு 2 பிஸ்கெட் தான் கிடைக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு மட்டும் 10 பிஸ்கெட் கிடைக்கும். ஸோ ஒரு 40% தான் நாங்க மத்திய அரசாங்கம் எடுத்துக்குது, 60% மாநிலத்துக்கு போகுதுனாக்கா, நம்ம மாநிலத்துக்கு 60% வருது, மத்திய அரசாங்கத்துக்கு 40% போகுது. இதே போல 40% 30 ஸ்டேட்ல வாங்கிப்பாங்க இல்ல? அப்போ 30 ஸ்டேட்ல 40% அப்ப அவங்களுக்கு எவ்வளவு, எத்தனை சதவீதம் போகும்? பட் அப்கோர்ஸ் அவங்களுக்கு செலவும் இருக்கு, நம்ம அதை ஒரு குறையா சொல்ல முடியாது. பட் கேள்வி இந்த இடத்துல என்ன, எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா மத்திய அரசாங்கம் மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடக்கின்றதா? இப்போ ஒரு பீகார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு பின்தங்கிய மாநிலம். நம்ம ஒரு வளர்ந்த மாநிலம். ஸோ நம்ம வளர்ந்த மாநிலம், நம்ம நிறைய ஜிஎஸ்டி கொடுக்குறோம், மற்ற டாக்ஸ் நம்ம நிறைய கொடுக்குறோம். இதுல இருந்து நம்ம கொடுத்தது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கொடுக்கறது கம்மியா கொடுத்துட்டு பீகாருக்கு அதிகமா கொடுத்தா அங்க பீகார்ல இருக்கிறோம் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான், நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு பணக்கார மாநிலம், அதனால இங்க இருந்து கொஞ்சம் எடுத்து பீகார் கொடுக்குறாங்கன்னா அப்ப மகாராஷ்டிராவும் பணக்கார மாநிலம் தானே,
அங்கிருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? குஜராத்தும் பணக்கார மாநிலம் தானே, அங்கிருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? சோ இது எல்லா பணக்கார மாநிலங்கள்ல இருந்து எடுத்து எல்லா ஏழை மாநிலங்களுக்கு கொடுத்தாக்க அதை ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல மட்டும் அதிகமா எடுத்து ஆளுங்கட்சிக்கோ அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கின்ற மாநிலங்களோ பின்தங்கிய மாநிலங்களா இருந்தா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ இப்போ இன்னொரு கம்பேரிசன் சொல்றேன் பாருங்க. இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு வஞ்சிக்கப்படுகிறார்களா? அது அந்த காலத்துல இருந்து அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தேங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, அதுதான் நம்முடைய கொள்கை. அது இப்போ இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஈவன் காங்கிரஸ் இருந்தப்பவும் அப்படிதான் இருந்தது. காங்கிரஸ் இருந்தப்பவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு நம்ம நாட்டுக்கு வந்ததா, தமிழ்நாட்டுக்கு வந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாவே எந்த அரசாங்கமா இருந்தாலுமே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம், அது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவங்க ஒதுக்கிதான் இருந்திருக்கிறாங்க. ஏதோ சில காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி மத்திய அரசாங்கத்துல இருக்கிற கட்சியோட கூட்டணியில இருந்தப்போ ஓரளவு கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. அது எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இங்க திமுக சார்பில் வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த பொழுது இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதாவது நாங்க வரி கொடுத்துட்டு உங்ககிட்ட பிச்சைக்கு கையேந்து நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் அரசு மீது வச்சிருக்காரு. இப்ப அந்த மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசி இருக்கிறது ஏற்கக்கூடியதா இருக்குமா? பொதுவெளியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இந்தியாவில் நடக்கிறது இல்லைங்க. எல்லா அரசியல்வாதியுமே அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க, எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது இன்னொரு மாதிரி பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குற விஷயம் தானே. இதெல்லாம் ஒரு சகஜ, நம்ம தான் அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டியதுதான். ஒரு நிறைய எனக்கு பிஜேபி நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ் பீரியட்ல பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா இது என்னங்க அநியாயம், பெட்ரோல் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறதுனால நடுத்தர மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. இப்ப அதே நண்பர்களை பார்த்தனாங்க, இப்ப பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்க என்னன்னு கேட்டா, ஏன் இது நேஷனல் பில்டிங்கு, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வரி அதிகமா கொடுத்தோம்னா நாட்டுல ரோடு போடலாம், ஏர்போர்ட் வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும், நாட்டை டெவலப் பண்ணலாம். அப்ப என்னன்னா நாம ஆளுங்கட்சியா இருந்தா அது நேஷனல் பில்டிங்கு, வேற யாராவது ஆளுங்கட்சியா இருந்தா பொதுமக்களை வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஜேபிக்கு மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிக்குமே இது ஒரு பொருந்துற ஒரு விஷயம் தான். இப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி இப்படி பேசுறோம், அவ்வளவுதான். ஒரு பக்கம் நம்ம அதாவது தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களே கொடுக்கல அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்றாரு. இதை தாண்டி ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு. வட மாநிலங்கள்ல வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் கோடி நிவாரண தொகையா கொடுக்குறாங்க, அந்த தடுப்பு பணிகளுக்கு ரிலீஸ் பண்றாங்க பணத்தை. அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டின் சார்பில் 37,000 கோடி கோரப்பட்டது, வெறும் 276 கோடி தான் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா எதிர்க்கிறாங்க பாஜக அப்படிங்கறதாலே இந்த போக்கு கையாளப்படுதா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு முறை இல்லைன்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே நானும் சொல்லிட்டே இது மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறாங்க. என் ஒய்ஃப் எடுத்துக்கங்க, என் ஒய்ஃபுக்கு காசு எல்லாம் நான் தான் கொடுக்குறேன், வீடு நான் தான் கொடுத்துருக்கிறேன், சாப்பாடு என்னோட சாப்பாடு தான். ஏதாவது ஒரு செக்ல எதனா ஒரு கையெழுத்து போடுமான்னு கேட்டாக்கா போட மாட்டாங்க, நாளைக்கு போடுறேன்னுவாங்க. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, ஏமா கையெழுத்து போடலன்னா 2 நாளா கையெழுத்து போடலன்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு கையெழுத்து போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னுவாங்க. அப்ப நினைச்சேன் இது நீ என் ஒய்ஃபா இல்ல கவர்னரா நீ அப்படின்னு கேட்பேன் நானு. ஸோ அது மாதிரி எல்லாம் நம்ம செலவுல இருக்கிற கவர்னரு நம்ம நாட்டுக்கு எதுவும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு. ஸோ மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கவர்னருக்கும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற மோதல் போக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல அவ்வளவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ சில முக்கியமான முடிவுகள் வரும்போது கவர்னர் எப்பவுமே மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அது பொதுவான நடைமுறை, ஏன்னா அவங்க தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா இந்த மோதல் போக்கு, கடுமையான மோதல் போக்கு, யாரு தவறுன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். மாநில அரசாங்கம் தப்பா இல்ல கவர்னர் தப்பான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த கடுமையான மோதல் போக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தெலுங்கானாலயும் நம்ம பார்த்தோம், ஆந்திராலையும் நம்ம பார்த்தோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கவர்னர் வந்தப்போ ஆந்திரால அவங்கள எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. இப்ப கவர்னர் உரையை வாசிக்கிறதுக்கு கூட கூப்பிடல, எல்லாமே பண்ணிட்டாங்க. சோ இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். உலகத்துல இந்தியா மட்டும் இல்ல, எத்தனை நாடுகள், அமெரிக்கா கூட இருக்கு. அமெரிக்கா கூட ஒரு யூனியன் ஆஃப் 50 ஸ்டேட்ஸ் தான் அது இல்லைங்களா. அங்க எல்லாமே ஒரு நல்லபடியா தான் நடக்குது. சோ இங்க நம்ம ஊர்ல கவர்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி
மத்திய மாநில அரசுன்றதை தாண்டி பாஜக திமுகங்கிற மனநிலை அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிதான் இப்ப உங்களுக்கு அமெரிக்காலே அப்படிதான் இருக்கும். சோ எல்லா நாடுகள்லயும் இருக்கும். ஆனா அந்த அளவுகோல்கள் வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கும். சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க கெட்டவன் அப்படின்னு சொன்னா இப்ப யாரும் வந்து 100% நல்லவனும் கிடையாது, யாரும் 100% கெட்டவனும் கிடையாது. நம்ம எத்தனை சதவீதம் கெட்டவங்க அப்படின்றது இருக்கு. சோ இந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு உறவுகள்ல வந்து ஒரு சின்ன விரிசல்கள் இருக்கிறது போறது வர்றதுன்றது வந்து காங்கிரஸ் பீரியட்லயும் இருந்தது. ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஒரு பொதுமக்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு கோர்ட்ல போய் கேஸ் போற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல எல்லாம் வந்து கவர்னருக்கு எதிராக எந்த ஒரு மாநில அரசாங்கமும் கோர்ட்ல போய் கேஸ் போட்டதா சரித்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி போடுறாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, நிறைய தடவை நம்ம கேஸ் போடுறாங்க. சோ இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து வேகத்தை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அது வந்து நம்ம நாட்டுக்கே நல்லது கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேல நம்பிக்கை இழந்து இங்க இருந்து பங்குகள்லாம் வித்துட்டு வெளியே போறாங்க. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு நம்ம பங்குச்சந்தையில நம்பிக்கை வரணும்னா இவங்க வந்து எல்லா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு வர விஷயத்துல அவங்க ஈடுபடணும். ஆனா உண்மை என்னன்னா அது அப்படி இல்லைன்றதுதான் இப்ப உண்மை. பல கேள்விகளுக்கு நிதானமா பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. அன்புடன் டார்லிங். கபலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பை 4 get 4 ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.